ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ லுக் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு பாடி கேர் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ என்னோடய டாப் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் பாடி கேர் தான் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். அண்ட் இதில் வந்து என்னோடய ஃபேவரட்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்க போகுது. ஸோ பாடி லோஷன், பாடி வாஷ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக. ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு ஃபேஸ்க்கு கேர் பண்ணுறோமோ அதே மாதிரி பாடிக்கும் கேர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின் பாடி. ஸோ அதனால ஒரு சில பாடி வாஷ் எல்லாமே மாய்ஸ்சரைசிங்காக இருக்க மாதிரி வாங்குவேன். அண்ட் சோப்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். பாடி வாஷுமே வந்து அந்த அளவுக்கு மாய்ஸ்சரைசிங்காக இருக்காது. பட் ஸ்டில் சோப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு நான் இந்த சோப்பெல்லாம் வந்து சோப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்லாம் ஹமாம் சோப் அந்த மாதிரி. இப்போ ரீசெண்டாக வந்து பாடி வாஷோட ஸ்மெல் அண்ட் அந்த எப்படி சொல்கிறது, சோப் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஸ்கின். பட் பாடி வாஷ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஓரளவுக்கு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் அண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நல்லா. ஸோ அதுக்காக வந்து பாடி வாஷ்க்கு மூவ் ஆனேன். பட் நடுவில் திருப்பி சோப்பு எப்போ வந்து வாங்க முடியுதோ அப்போ வாங்கி யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் டிமார்ட்டில் தான் நான் வந்து பாடி வாஷ் வாங்குவேன். ஏன்னா அங்கே மந்த்லி நான் க்ராசரி ஷாப்பிங் போகும்போது இந்த மளிகை சாமான்லாம் வாங்க போகும்போது அங்கே ஃபேஸ் வாஷு, பாடி வாஷ், இந்த பாடி வாஷ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அங்கே வாங்குவேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பாடி வாஷ் வந்து பார்த்திங்கன்னா பேர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து 100% சோப் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், பியூர் அண்ட் ஜென்டில். பேர்ஸ் பற்றி நமக்கே தெரியும். இந்த சோப் வந்து ஆனால் சீக்கிரமாக காலி ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் பாடி வாஷும் கொஞ்சம் சீக்கிரமாக காலியாகும். எனக்கு ஒரு 1.5 month வரும் இந்த பாட்டில் வாங்கினா. அந்த மாதிரி தான் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி லிரில்லேருந்து இந்த லைமன் டீ ட்ரீ ஆயில் பாடி வாஷ். ஸோ இது ரெண்டும் போட்டு நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்னா. ஸோ குளிச்சுட்டு வந்தாலே என்ன பாடி வாஷ் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கேட்பாரு. இல்லை பாடி வாஷ் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பட் ஹோல் டேலாம் லாஸ்ட் ஆகாது. பட் ஸ்டில் உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும். ஸோ இது ரெண்டுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பேர்ஸ் வந்து நான் 2வது பாட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பாட்டில். ஸோ காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் விட்டு வச்சுருந்தேன். ஸோ 2வது பாட்டில் பாத்ரூமில் இருக்குது. அதுவுமே வந்து பாதி காலி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த பாடி ஸ்க்ரப்ஸ். ஸோ பெருசாக நான் வந்து பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணது இல்லை. ஃபர்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ண பாடி ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்கேஃபினோட பாடி ஸ்க்ரப் தான். பட் அது வந்து அந்தளவுக்கு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நானே வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லைக் அரிசி மாவு, கடலை மாவு, பைத்த மாவு எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து அப்படியே தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணுவேன் ஸ்க்ரப் மாதிரி. சம்டைம்ஸ் வந்து கர்டு போட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ பாடி வாஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து டெய்லி பண்ண மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். அது கூட வந்து ரொம்ப ரேர். ஏன்னா பயங்கர இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்கும்போது அதெல்லாம் பண்ணணும்னு தோணாது. ஏன்னா அது பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால பட் வீட்டில் தான் வந்து இப்போ ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ இதுதான் அடுத்தது. அண்ட் இந்த பாடி லோஷன் வரும்போது எக்கச்சக்கமான லோஷன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து டீஹைட்ரேட்டர், ஒன்று வந்து ட்ரை ஸ்கின்க்கு, இன்னொன்று வந்து பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த சன்ஸ்க்ரீன். ஸோ இது எல்லாமே இருக்குது. என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வேஸ்லினோட ஆலோவேரா ஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு பாடி வாஷ். இது வந்து ஆக்சுவலாக இதோட ஸ்மெல் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த ஃபார்மசியில் வர ஸ்மெல் மாதிரி இருக்கும். பட் என் ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னு தெரியல. இதோட ஸ்மெல் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. பட் நல்லாயிருக்கும். நான்ஸ்டிக்கி, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். மாய்ஸ்சரைஸ்டாகவும் வச்சுக்கும் அட் த சேம் டைம். பட் என்ன அப்படின்னா ரொம்ப மாதிரி கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் இது. ஸோ மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும் டு அன் எக்ஸ்டென்ட். ரொம்ப டீப் மாய்ஸ்சரைசேஷன்லாம் இருக்காது. பட் கூலிங்காக இருக்கும். நீங்கள் வந்து சென்னையில் வந்து சம்மருக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். லைட் வெயிட், நான்ஸ்டிக்கி அந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஸ்வெட்டி ஸ்கின் ஆனால் மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னா வந்து இதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விஷ்-கேர்லேருந்து ஒரு AHA அண்ட் BHA பாடி லோஷன் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாடி லோஷன். இதில் வந்து 10% AHA அண்ட் 1% சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி
இந்த ஸ்ட்ராபெரி லெக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ லெக்ஸ்லலாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் ட்ரை ஆகி. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது பெர்ஃபெக்ட் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணால் போதும். ஸோ நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்க இதை. ஏன்னா ஏஹெச்ஏ பிஹெச்ஏ வந்து மார்னிங் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இது லோஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கூடாது. ஸோ இது வந்து நைட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி லைட் இந்த ஐஸ்கிரீம் ப்ளூ மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் திக்கான ஒரு க்ரீம் தான். ஸோ நீங்கள் நைட்டில் வந்து லெக்ஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். அண்ட் மார்னிங் வந்து இது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும். விஷ்-கேர்லேயே வந்து சன்ஸ்க்ரீன் இருக்குது. இது என்னோடய பாட்டில் காலி ஆகிடுச்சு. இப்போ பேக்கேஜெலாம் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நயசனமைட் இருக்குது, செராமைட் இருக்குது, கேரட் சீட் அண்ட் ராஸ்பெரி இருக்குது. இதில் வந்து யூவிஏ அண்ட் யூவிபி ப்ரொடெக்ஷன். இது வந்து SPF 50 நான் சொன்ன மாதிரி. ஸோ எவ்ரிடே நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் பாடிக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் வாங்கிக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து 499 போட்டிருக்கு. பட் உங்களுக்கு அமேசான்லாம் கண்டிப்பாக ஆஃபரில் இருக்கும். நான் லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பாடி லோஷன் வந்து சன்ஸ்க்ரீனுக்கு. அண்ட் சன்ஸ்க்ரீனுக்கு என்கிட்ட இன்னொரு ரெக்கமெண்டேஷனும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்லின்லேருந்து சன் ப்ரொடெக்ட் சன்ஸ்க்ரீன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரமின் லோஷன் மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இது வந்து திக் க்ரீம். என்கிட்ட காலி ஆகிடுச்சு, காட்ட முடியாது இதில். இது ஆக்சுவலாக காலி, அதனால தான் இப்போ நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சன் ப்ரொடெக்ட் காமிங் அப்படின்னு சொல்லிட்டு காமிங் பாடி லோஷன். ஸோ இதில் SPF 30 தான் இருக்குது. அதில் வந்து SPF 50 இருக்குது, இதில் SPF 30 தான் இருக்குது. இதில் வந்து நீம் எக்ஸ்ட்ராக்ட் நான் ஸ்டிக்கி அண்ட் மேட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் இருக்குது பார்த்தீங்களா. பட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது. பட் உங்களுக்கு ஒரு சன் ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ஒரு சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போது ஸ்டிக்கியாவோ இல்லை இந்த டர்ட் வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஓவராக அப்ளை பண்ணாமல் கரெக்ட் அமௌண்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டாக இருக்கிறது வந்து இந்த வேஸ்லின்லேருந்து க்ளூட்டா ஹையா பாடி லோஷன். ஸோ இது ஆக்சுவலாக பாடி அண்ட் ஃபேஸ் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து பாடிக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ளாலெஸ் க்ளோ சீரமின் லோஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இந்த ஸ்ட்ராபெரி லெக்ஸ், டேண்ட் ஸ்கின், டெட் ஸ்கின் செல்ஸ் நிறைய இருக்குது, ட்ரையாக இருக்குது, அண்டு ஒரு மாதிரி பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து இதில் ஆக்சுவலாக வந்து க்ளூட்டா க்ளோ அண்ட் ஹைலூரானிக் ஆசிட், இதில் வந்து ப்ரோ ரெட்டினாலும் இருக்குது. ரெட்டினால் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ஃப்ளாலெஸ்ஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து இதில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு டெக்ஸ்சர். இது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம சாப்பாடு வடிக்கிற கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, அது ரொம்ப திக்காகிடுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் இது. ரொம்ப லைட் வெயிட். உங்களுக்கு வந்து எந்த ஒரு இந்த ஃபீலிங்கும் இருக்காது. பிசு பிசுன்னு இருக்க மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நான் காமிச்ச எதுவுமே அப்படி இருக்காது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இது நீங்கள் வந்து நைட்டில் யூஸ் பண்ணுங்கள், பகலில் யூஸ் பண்ணாதீங்க. பகலில் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும். அட் த சேம் டைம் ஸ்கின் வந்து ரிப்பேரும் ஆகும். அண்ட் இன்னொரு பாடி லோஷன் வந்து பார்த்திங்கன்னா மினிமலிஸ்ட்லேருந்து இந்த நயசனமைட் பாடி லோஷன். இது ரொம்ப சின்ன பேக் தான், ரொம்ப சின்னது இல்லை, ஓரளவுக்கு சின்னது, 100 கிராம். ஓகேவா. ஸோ இது வந்து இதில் வந்து நயசனமைட் இருக்குது. இது 5% நயசனமைட் பாடி லோஷன் வித் கிளிசரின், ஷியா பட்டர் அண்ட் பிட்டேன் இதெல்லாம் இருக்குது. ஸோ கிளிசரின் அண்ட் ஷியா பட்டர் நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின், என்ன மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணாலும் கால்லாம் ட்ரை ஆகுது கால் கை அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இங்கே பெங்களூரில் வந்து கிளைமேட் ரொம்ப எனக்கு ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா நான் வந்து பெங்களூரில் வந்து இப்போ தான் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்ப குளிர் ஒத்துக்காது. ஸோ எனக்கு ட்ரையாக இருக்கும் போது நான் யூஸ் பண்ண பாடி லோஷன் வந்து இதுதான். இது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் இதோட பேக்கேஜுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு லோஷன்.
பட் அவ்வளோ ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும் ஸ்கின்னை. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் இல்லை, ரொம்ப நார்மல் ஸ்கின் அப்படின்னா பிசு பிசுன்னு இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஷியா பட்டர் இருக்குது, கிளிசரின் இருக்குது அண்ட் நயசனமைடும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி டீஹைட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அண்ட் இதில் நயசனமைட் இருக்கிறதுனால நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் அண்ட் அன்ஈவன் ஸ்கின் டோன், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ இதெல்லாமே என்னோடய டாப் ரெக்கமெண்டேஷன் ஃபார் பாடி கேர். ஸோ இது இல்லாமல் பாடி ஆயில்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கொஞ்சம் சிம்பிளாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பாடி வாஷ், ஒரு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு பாடி ஸ்க்ரப். ஸோ உங்களால் ப்ரிப்பேரே பண்ண முடியல அப்படின்னா மட்டும் நீங்கள் வெளியே வாங்கிக்கலாம். எம்கேஃபின் நல்லா தான் இருக்கும், பட் அது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க. வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது அண்ட் பாடி லோஷன், ஒரு சன்ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க கண்டிப்பாக பாடி லோஷனில். அண்ட் இன்னொன்று உங்களோட ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இப்போ இல்லை வேஸ்லினில் வந்து குளூட்டாஹையா யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஏஹெச்ஏ பிஹெச்ஏ அது யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம். பட் பாடி கேரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மெயின் ப்ராப்ளம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு ரிசல்ட் தெரியாது. ஏன்னா நம்மளோட ஃபேஸ் ஸ்கின் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். பட் பாடி ஸ்கின் வந்து கொஞ்சம் திக் ஸ்கின், அதனால ஈஸியாக அப்சர்வ் ஆகாது. அண்ட் ரிசல்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும், லேட் ஆகும். ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் வந்து நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து பார்க்க முடியும், எவ்வளோ நாளில் ரிசல்ட் தெரியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கின் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கின். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 months பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விசிபிள் ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ இதான் என்னோட டாப் ரெக்கமெண்டேஷன் ஃபார் பாடி கேர். ஸோ இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.